இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களுக்கு சபரிசம் மேலே ஏதோ வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் ஈகோ ஹர்ட் ஆகிட்டு அதுக்கு நீங்கள் என்ன தலாமா பண்ணுறீங்க. பண்ணுனா பரையர் சமூக நலனில் பண்ணுச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் வந்து அணி மாறினார்னா பரையர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, வன்னியர் ஓட்டும் அவருக்கு வராது. ஆதவ அர்ஜுனாவுக்கு களம் தெரியாது, சும்மா டேட்டாவை வச்சுக்கிட்டு புள்ளிவரத்தை வச்சுட்டுலாம் பண்ணுறது அரசியல் இல்லை, களத்துலேருந்து வந்திருக்கணும். ஸ்டாலினுக்கு 25% தான்னு ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. உடனே திமுக காரங்க ஆதவ அர்ஜுன் சொல்றாருங்கிறதுக்காக திருமாவளவனுக்கு 0.6 தாங்கிறத சொல்ல முடியாது. நான் எல்லாத்தையும் உடச்சு பேசக்கூடியவன் தான். இதை சொல்லும் போது கூட பிசிக சகோதரர்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம், பட் இதான ஃபேக்ட். கேள்வி இருக்குது. இப்போ திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக முயற்சிக்குது, அதிமுக முயற்சிக்குது, இல்ல விஜய் முயற்சிக்கிறான்னு சொல்லி இத்தனை கேள்வி கேட்கறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து யார் பின்னணியிலிருந்து இந்த விஷயங்களை செய்யறான்னு, யார் பின்னணியில் இருந்தாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப மோசமான. அதனாலதான் மு க ஸ்டாலினும் இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை என்னால வெற்றி நான் போட்ட பிச்சைன்னு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாறியோ அல்லது கலைஞர் மாதிரி கொஞ்சம் பேசிட்டா சென்சிட்டிவ் ஆகி அதுல முரசில் எழுதி நான் தான் பிச்சை போடுறேன்னா ஸ்டாலின் எங்கேயும் பேசல. எங்க கூட்டணியை பிரிக்க முடியாதுன்னு கூட்டணியை தான் வெற்றிக்கு அவர் சொல்றாரு. அப்போ எந்த இடத்துல ஸ்டாலின் ஃபிளாப் பண்றாரு? எங்கேயும் ஃபிளாப் பண்ணல. ஆதவ அர்ஜுனா வந்து இதை பேச சொல்லுங்க. வாரிசு அரசியலுங்கிறது ஒரு பேச்சுக்கும் இதுக்கும் தான் காரணமே தவிர மற்றபடி அது எலக்ட்ரல் இதில் வந்து வாரிசு அரசியலுங்கிறது எந்த ஒரு தாக்கத்தையும் பெரிய அளவில் ஏற்படுத்தலைங்கிறதான் உண்மை. பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர ஓட்டிங் பேட்டர்னில் இது பண்ணலை. கலைஞருக்கு வாரிசான மு க ஸ்டாலின் தானே கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. டேட்டாங்கிறாரு, அதுங்கிறாரு. கருத்து குரடராக என் ஆதவ அர்ஜுன் ரெட்டி இருக்கிறீங்க. கலைஞர் பெறாத வெற்றியை அவர் வாரிசு மு க ஸ்டாலின் பெற்றுட்டார. மில்கி மிஸ்ட் பன்னீர். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவார். சார், ஆதவ அர்ஜுனா 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செஞ்சிருக்காரு அவர்கள். விகடன் விழாவில் அவர் பேசிய பேச்சுக்காக. அவர்களுடைய இந்த நடவடிக்கை கூட்டணி நலனுக்காகவா இல்லை கட்சியினுடைய நலனுக்காகவா? இந்த நடவடிக்கையின் மூலமாக விசிகாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க சார். ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. பல நிரூபிக்காத விஜய் ஒன்றும் இல்லை, ரியல் பிளேயர் திருமாவளவன் தாங்கிறத ஆதவ அர்ஜுனா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ அல்டிமேட்டாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவனுக்கும் அதுவும் கிடச்சிடுச்சு. பணத்தை செலவழித்து பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு விஜய் வந்து இதில் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். சீமான்கிட்ட ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அந்த பொய் செய்தி குமுத ரிப்போர்ட்டரில் உள்ள பொய் செய்திக்கு போடா புண்ணாக்கன்னு சீமான் தட்டி விட்டுட்டு போயிட்டார். அதே மாதிரி திருமாவளவன் சீமான் மாதிரி ஓங்கி அடித்து தட்டலை, நைசிட்டியோட தட்டி விட்டு பலன் இருச்சவன், அங்கீகாரம் பெற்றவன், நான் பெரிய ஆளுன்னு காட்டிட்டார். இந்த ரெண்டுக்குமே ஆதவ அர்ஜுனாவோட ரோல் வந்து பெருசு. குறிப்பாக திருமாவுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் வர்றதுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. காலேஜ் ஸ்பேடி தான், நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. போல்டாக ஆரம்பித்தார், விஷயங்களை பேசினார். பட் நாம் டே 1 இருந்து சொன்னோம், திருமாவளவன் ஸ்டாலின் அலையன்ஸை விட்டு போனால் 2011 மாதிரி பொருந்தா கூட்டணி ஆகி சுத்தமாக காலி ஆயிடுவார். இன்றைக்கி அண்ணாமலையே பேசிட்டார் பாருங்க, அதிமுக 2 ஜாதி கட்சி தாங்கிற ஏற்கனவே சொன்னதை தெளிவாக எடப்பாடியோட வட தமிழகத்தோட ஓட்டர்ஸ் யாரெல்லாம் எதிராக இருக்காங்கங்கிறது திருமாவளவனுக்கு தெளிவாக தெரியும். திருநெல்வேலியில் 8% வாக்கு நாடார் பெல்ட்டில் எடுக்கக்கூடிய அதிமுக, கன்னியாகுமரியில் 4% எடுக்கக்கூடிய அதிமுக, முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ள ராமநாதபுரத்தில் 9% போகக்கூடிய அதிமுக, தேனியில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் பிரேமலதா அம்மையார் இல்லைன்னா 13ங்கிறது சிங்கிள் டிஜிட்டில் பேருக்கு நிலைமை இருக்கிற அதிமுக, விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் வன்னியர் பெல்ட்டில் 35% வாக்கு எடுக்குது. யாரால் எடுக்குது? என் மேலே வழக்கு போட்டிருக்க CV சண்முகம், அவர் அம்பு தான். அதனால் அவருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம மதித்து மரியாதையோட பேசுகிற உண்மையை சொல்கிறல நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ப்ளஸ் 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக எடுத்திருக்குது. அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு ஓட்டில் அதை எடுத்திருக்காங்க. அப்போது இந்த 35% வருதுன்னு காட்டினா அது பெரும்பகுதி வன்னியர் ஓட்டு தான். பூத் வைஸ் பார்த்துருவோம், வன்னியர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாப்புல. அப்போ வன்னியர் கான்ட்ரிபியூஷனில் 35 வரும்போது அதில் கிராமப்பகுதியில் வன்னியர்களை வந்து அங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தான் அந்த கான்ட்ரிபியூஷனை பண்ணாங்கன்னு முத்தரசன் சொல்கிறாரு. இவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாப்புல, அதான் பர்சனலாக பாலகிருஷ்ணன்லாம் பேசும்போது தெளிவாக அந்த இதை சொல்கிறாப்புல. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் வந்து அணி மாறினார்னா பரையர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, வன்னியர் ஓட்டும் அவருக்கு வராது.
அப்போ தொடர் வெற்றியில் இருந்துக்கிட்டு பல்ட்டி அடித்தாங்கன்னா பிற ஜாதிகள் இந்த 2 பேரும் இல்லாத பிற ஜாதிகளும் போட மாட்டாங்க. திருமாவளவனுக்கு அரசியலே சுத்தமாக முடிஞ்சு போகும். இதைத்தான் நான் டெக்னிக்கலாக கரெக்டாக சொன்னேன். ஆதவ அர்ஜுனாவுக்கு களம் தெரியாது. சும்மா டேட்டா வச்சுக்கிட்டு புள்ளிவரத்தை வச்சுட்டுலாம் பண்ணுறது அரசியல் இல்லை. களத்துலேருந்து வந்திருக்கணும், களம் தெரியணும். சும்மா வெறும் டேட்டா வச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறது வேலைக்காகாது. டேட்டாவும் சாதகம் இல்லை, களமும் சாதகம் இல்லை, சூழ்நிலையும் சாதகம் இல்லை. அப்போ திமுக அணி வெற்றி பெற்ற அணி, அந்த அணியில் தொடர்றது மட்டும்தான் திருமாவளவனுக்கு லாபம். இவர் ஸ்டாலினுக்கு 25% தான்னு இது ஆதவ அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே திமுக காரங்க ஆதவ அர்ஜுன் சொல்கிறாருங்கிறதுக்காக திருமாவளவனுக்கு 0.7 தாங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அலையன்ஸை சுமுத்தா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த அலையன்ஸை உடையணும்னு நினைக்கிறாப்புல. நான் சொல்லலாம் திருமாவளவன் வெற்றி வீரர், ஆனால் 0.7 தான் திமுக அணியை தவிர வேறு எங்கே போனாலும் காலி ஆயிடுவாருங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், அடித்து ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்கேன். அது உண்மைன்னு திருமாவளவனுக்கும் தெரியும், ஆதவ அர்ஜுனா தவிர இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது கெடுதல் பண்ணுங்கிறதுக்காக, மனுஷன் தனக்கு ஒரு புகழ் வர்றங்கிறதுக்காக கெடுதல் பண்ணதுக்காக செய்திருப்பார். புகழ் பலம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கிடச்சி, திருமாவளவனுக்கும் கிடைச்சிது. கடைசியாக குழந்தையை காப்பாற்றுறதுக்குள்ள முடிவு, விசிகா காப்பாற்றுறதுக்குள்ள முடிவு மு.க. ஸ்டாலின் அணியில் நிற்கிறது தான் முடிவுங்கிறத திருமாவளவன் பக்காவாக எடுத்துட்டாரு. ஆனால் சார், இப்போது கட்சியில் நீக்கிறதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து பேசுகிறவங்க இனி கட்சியில் இருந்தால் நீக்கப்படுவாங்கன்றது தான் இங்கே மெசேஜாக சொல்லப்படுது. ஆதவ அர்ஜுனா கருத்து பேசுறதுல தப்பு இல்லை. திருமாவளவன் லாங் ரோப் கொடுத்தாரு, தப்பாலாம் சொல்ல முடியாது. பட் திமுகவுக்கு 25% தான் ஓட்டுன்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு 0.7 தான், 1% கீழேங்கிறத அடுத்தால திருப்பி அடிக்க முடியாதா? சீமானுக்கு விழுந்த அளவு, தனிச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கு விழுந்த அளவு பறையர் ஓட்டு கூட தனிச்சு நிற்கக்கூடிய திருமாவளவனுக்கு விழலைங்கிறத திருப்பி சொல்ல முடியாதா? அப்போ பல டெக்னாலஜிஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் உடச்சி பேசக்கூடியவன் தான். இதை சொல்லும்போது கூட விசிகா சகோதரர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். பட் இதான ஃபேக்ட். அப்போ இந்த இடத்துல திமுக ஸ்டாலினும் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? 2 பேருக்குமே லாபம், மியூச்சுவல். ஸ்டாலின் தெளிவாக ஜோதி பாசு மாதிரி காய்களை நகர்த்துறாரு. என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்னு என்டியூரன்ஸோட இருக்கிறாரு. கலைஞர்னா இதில் கோவப்பட்டு ஏதாவது பண்ணி தோற்றுருப்பார். திருமாவளவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயலலிதாட்ட தோற்றுருப்பார். ஆதவ ரெட்டி நமக்கு ஒரு மேட்டர் இல்லை. ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்தாரு, அது கொடுத்தாலும் நான் நம்பலைங்க. அப்படிலாம் ஒரு ஆதவ ரெட்டிக்காகலாம் போய் இது பண்ணியிருக்க மாட்டார். திருமாவளவன்கிட்ட கேட்டிருப்பார், நிற்கிறீங்களா வேண்டாமா? வேண்டாம்னா நீங்கள் வேற ரூட்டை பார்த்துக்கிடுங்க, எங்களுக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் தேமுதிகவை சேர்த்து விடுவோம். நஷ்டம் தான் எங்களுக்கு, நஷ்டம் இல்லை எங்களுக்கு, எதிர்பார்த்த லாபம் வராது. தேமுதிகவுக்கு இதோட 2-3 மடங்கு சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வராது. ஆனால் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு போய்விடுவோம். பல ஸ்ட்ராட்டஜி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் கொடூரமான ஆல்டர்னேட்டிவை ஜெயலலிதா மேலே எடுத்தாங்கல்ல, ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு அது தெரியுமா? ஒரு தொல் திருமாவுக்கு தெரியும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தாங்க. திருமாவளவனையும் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு ராமதாஸுக்கு எதிராக புரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ன்னு எடுத்தாங்க. நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான், 99 நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான். திருமாவளவனை ஒரு பொருட்டாக நினைக்காமலே ராமதாஸுக்கு எதிராக கொடுமையான நடவடிக்கைகளை பண்ணுனா நான் வன்னியர் கன்சால்டேட் ஆவாங்க, பறையர்கள் கன்சால்டேட் ஆவாங்க. திருமாவளவனை நம்ம மதிக்க வேண்டியதில்லை. திருமாவளவனை மதித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பிசி ஓட்டில் கொஞ்சம் பாதிப்பும் வராதுன்னு ஜெயலலிதா ஜெயித்தவங்க தான். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்டாலினுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா? அந்த கொடூரமான ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகக்கூடாது. டாக்டர் ஐயா ஒரு மூத்த தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். ஸ்டாலின் அதில் ஒரு பொறுப்போட, ஒரு இக்வானிமிட்டியோட ஒரு கொடூரமான அரசியல் பண்ணக்கூடாது, நியாயமான சரியான அரசியல் பண்ணணுன்னு ஸ்டாலின் அதை பண்ணுறாரு. அப்போ அவர் பாமக தோக்கடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு? திருமாவளவன் இருக்கட்டு, திருமாவளவனை பயன்படுத்தி நம்ம 3 தடவை ஜெயித்தாச்சு, 4வது தடவையும் ஜெயிப்போம். ஸோ திருமாவளவன் அப்படி ஸ்டேட்டஸ்கோ இருக்கட்டுங்கிற முடிவுக்குள்ளே ஸ்டாலின் வராரு. ஸோ ஸ்டாலினும் திருமாவளவன் மோஸ்ட் பெனிஃபிஷியல் அலைங்கிற முடிவுக்கு வராரு. திருமாவுக்கும் வன்னியர் கட்சியாட்டு அதிமுக ஆன பிறகு அங்கே ஒன்றும் ஜெயிக்க முடியாது. 11 பானவ மாதிரி பொருந்தா கூட்டணியாக போயிடும். நான் தான் சொன்னேன், திருமாவுக்கு இன்றைக்கி மனச்சாட்சிக்கு தெரியும். நம்ம அண்ணன் சொன்னதை நம்ம கேட்டிருந்தோம்னா பறையர் சமூகத்தின் எழுச்சியும் திருமாவளவனோட அந்த வேல்யூவும் எங்கேயோ போயிருக்கோன்னு அவர் தெரியும். மீண்டும் இதே தொடர்ந்து போகிறது தான் திருமாவளவனுக்கு நல்லது. நாளைக்கு பின்ன அவர் இன்னும் 10 வருஷத்துலேயோ இன்னும் 2-3 எலெக்ஷன் கழிஞ்சோ அணி மாறினார்னா சிஎம் கேண்டிடேட்டாக மாறட்டு. இப்போ கூட விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக ஒத்துக்கிடட்டு. பலம் நிரூபிக்காத விஜயெல்லாம் ஒர்த்து இல்லை. அவருக்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் ரஜினி கூட கம்பேர் பண்ணி அவரை சொன்னதெல்லாம் பொய்த்து போச்சு, எடுபடாமல் போச்சு, காலியாக போச்சு, வெறும் காலி பெருங்காய டப்பா ஆகி போச்சுங்கிறது இப்போ புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கு நம்ம வச்சுருந்த ஸ்ட்ராட்டஜி, ரஜினிகாந்தை
தினகரன் ஏற்றுக்குவார். 5.5% வாக்கெடுத்த ஆர்கேனர் வெற்றி பெற தினகரன் ஏற்றுக்கூடாரு. சூழ்நிலை என்னன்னா ஸ்டாலின் 53% நிற்கிறாரு. ஸ்டாலினுக்கு தினகரன் சூப்பர் ஃப்ளோஸ். அது தினகரனுக்கு அதிமுகவுக்கு திமுக எதிரி போக முடியாது. எடப்பாடிக்கும் தினகரனுக்கும் ஆகாது. அவர் போட்டு சொல்றாரு, இவர் அவரை சொல்றாருன்னா உச்சகட்டத்தில் நிற்குது. கமலஹாசன் எடப்பாடி ஒரு ஆளாட்டே மதிக்கல. ஸ்டாலின் வந்து சூப்பர் ஃப்ளோஸா 53 இருக்கிறாரு. அப்போ கமலஹாசன்கிட்டே நம்ம 3.7 எடுத்த கமலஹாசன்கிட்டே நம்மளே போய் பார்த்து பேசுகிறோம் நம்ம டீமோட. அப்போ கமலஹாசன் வந்து அதை ஒத்துக்கிறாரு. நம்மளும் கமலஹாசன் சொல்கிறோம், அண்ணனை நீங்கள் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவராட்டு ரஜினிகாந்தை ஒத்துக்கிடுங்க. உங்களுக்கு நீங்கள் 3.7% எடுத்த வாக்கில் எங்கள் டாப்பில் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தொகுதியை நான் அண்ணன்கிட்ட வந்து நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன், அண்ணன் ஒத்துக்கிடுவாருன்னு நான் சொல்கிறேன். கமலஹாசனுக்கு கொஞ்சம் என் நண்பன்கிட்ட இருந்து எனக்கு சீட்டு வாங்கி தரதுக்கு இன்னொரு ஆளா அப்படின்னு கேட்டு என் நண்பன்கிட்ட நானே பேசிக்கிடுவேன்னு சொல்கிறாரு. கான்செப்ட் கரெக்டுங்கிறத என்கிட்ட ஒத்துக்கிட்டார். கமலஹாசன் கரெக்டு தான், அவர் நண்பர்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு அவர் ஏன் பேச முடியாது. ரஜினி வரலங்கிறது வேற. பட் இந்த கான்செப்டை ரஜினிக்கு நம்ம வச்சுருந்தோம். இந்த கான்செப்டில் ஸ்டாலின் வர்சஸ் ரஜினி கொண்டு வந்துடலாம். அது ஒரு ஃபைட்டிங்காக நம்ம கண்ணை மூடிட்டு எதுவும் சொல்ல மாட்டோம். அது ஒரு ஃபைட்டிங்காக இருக்கும். எடப்பாடி 3வது தள்ளிடுவோம். அன்றைக்கும் பாரு எடப்பாடி 3வது தள்ளுறதான் நமக்கு நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ அந்த கட்டத்துக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை என் பக்கத்தில் இருந்து என் கூட இருக்கக்கூடிய பிராண்டிங் மாஸ்டர்லாம் திருடுறாங்க. திருடி அது விஜய்க்கு அதை பயன்படுத்தலாம்னு நினச்சா, எப்பா மோடி ஒருத்தரை நேரில் வந்து பார்க்குறதுக்கும் ஒருத்தர் மோடியை நேரில் போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாத அட்டுத்தனமான பார்வைப்பா. அது அந்த அட்டுத்தனமான பார்வை பிளாப்பாகி போச்சு. சீமான் 8% எடுத்தவர் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு 30 சீட்டு தான் தகுதிங்கிற பாணியில் தான் அவர் இருக்கார். பலம் நிரூபித்த திருமாவளவன் ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு இருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள அணி மாற்றத்தை விஜய் பண்ணணும்னா விஜய் திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லணும். அது கூட இன்னும் 1-2 எலெக்ஷனில் ஜெயித்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு திருமாவளவன் பரிசீலிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இப்போது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக முயற்சிக்குது, அதிமுக முயற்சிக்குது, இல்லை விஜய் முயற்சிக்கிறான்னு சொல்லி இத்தனை கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து யார் பின்னணியிலேருந்து இந்த விஷயங்கள்லாம் செய்கிறான்னு நினைக்கிறீங்க? யார் பின்னணியில் இருந்தாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்தித்து வந்தவங்க தான். 2014 வச்சு வசந்தகுமாருக்கு நாடார் ஏரியாவில் மட்டும்தான் டெபாசிட் கிடச்சிது. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இலவசமாக ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவ நாடார் தான் முக்கிய காரணம். ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா, எம்ஜி தேவசாயகம். அப்போ இவங்க சட்டமன்ற தேர்தலில் வெளியே போனால் சிதம்பரத்துக்கு ஆள் டெபாசிட் எடுக்க முடியுமா சிவகைக்குள்ளே? பார்லிமெண்ட் எலெக்ஷனாலாவது காங்கிரஸுக்குன்னு ஒரு புஷ் 4ங்கிறது 10 வர கேட்லிஸ்ட்டுங்க லெவலில் அவங்க கொடுக்கலாம். அசம்பிளியில் இந்த 4 கீழே போயிருமே. அப்போ அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்டாலினை மீறி காங்கிரஸ் போக முடியாது. அடுத்தால ஆல் இண்டியா கான்செப்டில் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தேவை. தமிழ்நாடு கான்செப்டில் 3 தடவை ஸ்டாலின் ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் அதை கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே ஒரு தடவை போனதுனால தான் 14 அவங்களுக்கு தமிழ்நாட்டை காலி பண்ணி விட்டுட்டு 14. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் 0.7% தான். மதிமுக 0.9 தான். அடுத்து கம்யூனிஸ்டுகள் 6 தான். அதோரிட்டி சொல்கிற மாதிரி ஸ்டாலினும் 25 தான். ஸ்டாலினும் 25 தான். ஆனால் இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான் 53க்கு போகுது. 45க்கு மேலே நிற்குது. யாருக்குமே தெரியாது யாருக்கு என்ன பலன்னு, யாருக்குமே தெரியாது. ஒரு ஸ்டேட்டஸ்கோ அரேஞ்ச்மெண்ட்டில் போகிறாங்க. காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெறுறாங்க. ஸ்டாலினுக்கு ரேஞ்சு வந்து பாமகவை எடுக்காமல் விடுதலை சிறுத்தைகள் எடுத்ததில் கலைஞரோட தேர்தல் வெற்றியில் பெரிய ஆளுன்னு ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டாரு. சோனியா மதிப்பு இருக்குது, மோடி மதிப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. அதனால தான் முக ஸ்டாலினும் இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை என்னால் வெற்றி, நான் போட்ட பிச்சைன்னு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாதிரியோ அல்லது கலைஞர் மாதிரி கொஞ்சம் பேசிட்டா சென்சிட்டிவ் ஆகி அதில் முரசில் எழுதி பிரச்சனையை பெருசாக்கி பரிசிபிட் பண்ணி அலையன்ஸை காலி பண்ணக்கூடிய தன்மையும் முக ஸ்டாலின்கிட்ட இல்லை. அப்போ எல்லாருக்குமே தங்கள் வீக்னஸில் இருந்து தோல்வியிலேருந்து ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றவனு எல்லாருக்குமே தெரியுது. ஆர்கே நகரில் 3வது போய் டெபாசிட் இழந்தது இந்த அணி தான். நான் சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக இந்த ஒன்றா நிற்பாங்கக்குள்ள காரணத்தை சொல்கிறேன். இது நான் கொடுக்கறது தான், நான் தான் பிச்சை போடுறேன்னா ஸ்டாலின் எங்கேயும் பேசலை. கூட்டணியே தேர்தல் வெற்றிக்கு அச்சாணின்னு கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறாரு. எங்கள் கூட்டணியை பிரிக்க முடியாதுன்னு கூட்டணியை தான் வெற்றிக்கு அவர் சொல்கிறாரு. அப்போ எந்த இடத்துல ஸ்டாலின் ஃப்ளாப் பண்ணுறாரு? எங்கேயும் ஃப்ளாப் பண்ணலை. அப்போ ஃப்ளாப் பண்ணாதவரை எப்படி நீங்கள் வீழ்த்திட முடியும்? ஆனால் ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு சார், தமிழ்நாட்டில் வந்து தலித்துகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நிறைய நடக்குதுன்னு. இப்போ விசிகாவினுடைய பேஸ் ஓட்டு அதுதான் பொழுது அவங்க பிரச்சனை தீரலைன்னா நாளைக்கு வந்து எப்படி நம்ம ஓட்டு கேட்க போகிறோன்ற ஒரு தன்மையில் அந்த கேள்வியை எழுப்புறான்னு நீங்கள் பார்க்கலையா? ஆதவ் அர்ஜுனா வந்து இதை பேச சொல்லுங்கள்.
அருந்ததியர் உள்ஒதுக்கீடை வந்து ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி வந்து அதை வந்து ஆதரிக்கிறாரு. அது எடப்பாடி பழனிசாமியோட ரெட்டையில பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பலன் இல்லாத ரெட்டலன்னு ஆதவர்ஜுனா பேசுவாரா? சீமான் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சரின்னு பேசுவாரா? ஆதவர்ஜுனா நீங்கள் வந்து சீமான் வந்து பறையர்களுக்கான இடஒதுக்கீட்டு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி சமூக நீதி சூறையாடல் பண்ணுறாரு. ஜெயலலிதா அம்மையார் முடிவிலிருந்து மாறி எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில பறையர்களுக்கு எந்த பலனும் இல்லாத ரெட்டையிலன்னு சீமான் சொல்கிறாரு. இது சரியா தப்பான்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? சொல்லிட மாட்டார். அப்போ உங்களுக்கு வந்து இஷ்யூ பேஸ்டாக இல்லை, உங்களுக்கு சபரிச மேலே ஏதோ வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் ஈகோ ஹர்ட் ஆகிட்டு அதுக்கு நீங்கள் என்ன தலாமா பண்ணுறீங்க. பண்ணுனா பறையர் சமூகத்து நலனில் பண்ணுச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும். அப்போ இன்னைக்கு பறையர் சமூகத்தில் திருமாவளவன் பறையர்களின் அதிகாரம், திமுக விசிகா கூட்டணின்னா அது ஒரு காம்பினேஷன். இதை தாண்டி பறையருக்காக பேசுறது விஜய் நடிகர் பேசுவாரா? அவருக்கு வந்து அருந்ததியர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் சார். இப்போ இதை பேசுவாரான்னு தான் கேட்குறேன். அரசியல் வந்ததுனால தான் நான் கேட்குறேன். மடிகா படம் பார்க்காண்டாமா? ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில் அவர் அருந்ததியர் மேட்டரில் சீமான் பேசுகிற மாதிரி பறையருக்காக விஜயும் பேச மாட்டார். எடப்பாடி பறையருக்காக பேசுறதில்ல, பறையர் ஓட்டெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு அருந்ததியர் ஓட்டு தான் மெயினுங்கிற மாதிரி அங்கே போகிறாரு. அதுவும் அவர் சிக்கல் தான் ஆகும் அவருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆதவர்ஜுனா இஃப் யூ ட்ரூ டு பறையர்ஸ் இதெல்லாம் பேசணும். சரி, இது தாண்டி ஆதவர்ஜுனா சொல்ற ஒரு விஷயம் சார், 2014 மோடி வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஒன்று ஊழலும், இன்னொன்று வந்து வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தான் விஜய் அவர்களும் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. இன்னுமே தமிழ்நாட்டில் இந்த வாரிசு அரசியல்ன்றது ஒரு மைனஸாக இருக்கா? வாரிசு அரசியலுங்கிறது ஒரு பேச்சுக்கும் இதுக்கும் தான் காரணமே தவிர மற்றபடி அது எலக்ட்ரல் இதில் வந்து வாரிசு அரசியலுங்கிறது எந்த ஒரு தாக்கத்தையும் பெரிய அளவில் ஏற்படுத்தலைங்கிறதான் உண்மை. பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர ஓட்டிங் பேட்டர்னில் இது பண்ணலை. கலைஞருக்கு வாரிசான மு.க. ஸ்டாலின் தானே கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. டேட்டாங்கிறாரு, அதுங்கிறாரு. கருத்து குருடராக என் ஆதவ அர்ஜுன் ரெட்டி இருக்கிறீங்க. கலைஞர் பெறாத வெற்றியை அவர் வாரிசு மு.க. ஸ்டாலின் பெற்றுட்டார. திமுக ஜெயித்தோட யாரும் பேசலைங்கிறதுக்காக அது உண்மையாகாமல் இருக்குமா? ரவீந்திர சாமி சொல்றானே கலைஞரை விட பெரிய வெற்றியை மு.க. ஸ்டாலின் வாரிசு பெற்றுட்டாரு. இதை ஒத்துக்கிட்டு பேசுங்க. அது எப்படி அப்போ மக்கள் அக்செப்ட் பண்ணது தானே? ஆதவ அர்ஜுனா அதை அந்த வெற்றியை ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க. வாரிசு தான் கலைஞர் பெறாத வெற்றியை பெற்றிருக்காருல்ல. 3 தொடர் வெற்றியை கலைஞர் என்னைக்கு பெற்றாரு? எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போன பிறகு 20 எம்பிக்கு மேலே கலைஞர் என்னைக்கு பெற்றாரு? 2006 கலைஞர் வந்து தனி ஆட்சி அமைச்சார். தனி மெஜாரிட்டி பெறலை. ஆட்சிக்கு மெஜாரிட்டி வித்தியாசம் இருக்குது. மெஜாரிட்டி பெறாமலே தனி ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆனால் தனி மெஜாரிட்டி பெறலையே. அவருக்கு வாரிசான மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு தனி மெஜாரிட்டி பெற்றுட்டாரு. அப்போ கலைஞரை விட மு.க. ஸ்டாலினை மக்கள் வந்து பெரிய அளவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்கல்ல. திமுக தொண்டர்களுக்கு அதை பேசுறது சங்கடம் இருக்கும், சிரமம் இருக்கும். செய்தி தொடர்பாளர்கள் ஏன்ட்ட சொல்லிட்டாப்புல, சார் உண்மை நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு பேச முடியாது. உங்களுக்கு வந்து கலைஞர் எல்லாரும் தோக்கும்போது கலைஞர் தஞ்சாவூரை ஜெயிப்பாருன்னு அடிச்சிருவீங்க, உண்மை. அதே மாதிரி இதையும் நீங்கள் அடிச்சிருவீங்க, உண்மை. எங்களுக்கு அதை பேச முடியாது சார்ன்னு திமுக செய்தி தொடர்பாளர்களை என்கிட்ட பர்சனலாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க பேசலைங்கிறதுக்காக ஆதவர்ஜுனா இந்த வாரிசு இதுதானே பெரிய அளவில் வந்திருக்காப்புல. முதல் அரசியல் சட்டத்தின் மூலவர் காமராஜ் தான். காமராஜால் தான் தேவர்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க, வன்னியர் வளர்ந்துருக்காங்க, முத்திரையர் வளர்ந்துருக்காங்கிறத ஸ்டாலின் சொல்லாமல் சட்டமன்ற இதில் தந்தை பெரியார் காமராஜுக்கு அதிகாரம் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் என்னைக்கு இதை பதிவு பண்ணல. ஸோ எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இல்லாத மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. இதுதானே டேட்டாவை சொல்லுது. டேட்டாவை மறுத்துட்டு டேட்டா கிங், வீடு ஃபுல்லாக டேட்டா வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கிறேன், அதை வச்சிருக்கேன்னு அபத்தமா அப்சடா ஆதவர்ஜுனா பேசினார்னா, வாட் மிஸ்டர் ஆதவர்ஜுனா, உங்கள் கருத்துக்கு எதிராக டேட்டா இருக்குது ஆதவர்ஜுனா, புரிஞ்சுடுங்க ஆதவர்ஜுனா. ஓகே சார், இறுதியான கேள்வி என்னன்னா, அவர் 6 மாதங்கள் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு பொழுது இப்போ டெம்பரவரி ரிலீஃப்காக தான் இந்த நடவடிக்கை நம்ம பார்க்குறதா, இல்லை வந்து ஆதவர்ஜுனோட கருத்தை வந்து திருமாவளவன் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? ஆதவர்ஜுனா கருத்தை திருமாவளவன் ஏற்றுக்கல. திமுக கூட்டணி தான் வேணா கொஞ்சம் பார்கெனிங் பண்ணுவார். பட் ஆதவர்ஜுனா ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதும் தலித் இஷ்யூவை பெருசாக பேசுகிறதும் திருமாவளவனுக்கு லாபம் தான், விடுதலை சிறுத்தைகளுக்கு லாபம் தான். காலேஜ் ஸ்பேடு. இதே வாரிசு அரசியலில் ஆதவர்ஜுனா டேட்டா இல்லாமல் சொதப்புறாரு, தப்பாக பேசுகிறாரு, அப்சடாக பேசுகிறாரு, இருட்டில் இருக்கிறாரு, பிரிசனராக பாஸ்டாக இருக்காருன்னு இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அவரோட அபத்தத்தை அடிக்கிறனோ அதே ஆதவர்ஜுனாவை தான் திருமாவளவனை பேசி திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டாருங்கிறதையும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே வேளையில் திருமாவளவனுக்கு திமுக ஆப்ஷனை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.